என்னப்பா இது? ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு மொபைல் போனுக்கு பூசையா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாங்க. இதுதான் இன்னைக்கு புது ட்ரெண்ட். ஆனா, இதுக்குள்ள இருக்கிற உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, ஆயுத பூஜைனா உங்க ஞாபகத்துக்கு என்ன வரும்? பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பல ஆயிரக்கணக்கான மெஷின்கள், கார், பைக் அதெல்லாம் சரிதான். ஆனா, இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம ஆயுதங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. முன்னாடி நம்ம தாத்தாக்கள் நிலத்த உழ ஏர்கலப்பைய பூஜிச்சாங்க. நம்ம அப்பாக்கள் வேலைக்கு போன வண்டிய பூஜிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட ஆயுதங்கள் எது தெரியுமா? தினமும் நம்ம சம்பாதிக்க உதவுற இந்த லேப்டாப், இந்த கேமரா, இந்த மொபைல் ஃபோன், நம்ம கம்ப்யூட்டர் மவுஸ், கீபோர்டு, கேமிங் கண்ட்ரோலர் இதெல்லாம் தான் நம்மளுடைய புது ஆயுதங்கள். ஒரு காலத்துல உளியும் சுத்தியலும் தான் நம்ம உழைப்பை காட்டுச்சு. ஆனா இப்ப ஒரு கம்ப்யூட்டர் கீபோர்டும் நம்ம மொபைல் ஸ்கிரீனும் தான் நம்ம எதிர்காலத்தையே வடிவமைக்குது. நமக்கு வருமானத்தையும் அடையாளத்தையும் தர்ற இந்த கருவிகளைத்தான் இன்னைக்கு நாம பூஜிச்சு கொண்டாட போறோம். ஆயுத பூஜை அப்படிங்கிறது வெறும் கருவிகளை வழிபடுறது மட்டுமில்ல, அது நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்ற நாள். நம்ம உழைப்பை போற்றுற நாள். இன்னைக்கு உங்களோட ஆயுதம் என்னவா வேணா இருக்கலாம். உங்க லேப்டாப் இருக்கலாம், மைக்ரோஃபோன் இருக்கலாம். ஏன் உங்க வீட்டுல இருக்கிற மிக்ஸி கூட ஒரு ஆயுதம் தான். சரி நண்பர்களே, இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு உங்களோட புது ஆயுதங்களுக்கு எப்படி பூஜை பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நீங்க பூஜை பண்ண உங்க நவீன ஆயுதங்களோட ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.